திருவள்ளூர் சட்டசபை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ரமணா போட்டியிடுகிறார். அவர் மணவூர், ஜாகிர்மங்கலம், கண்டிகை தொழுதாவூர், மருதவல்லிபுரம் ஆகிய உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திறந்த வெண்ணில் மூலமாக சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது மணவூர் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மகா தலைமையில் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் பிரசாரத்தில் ரமணா பேசியதாவது: திருவள்ளூர் தொகுதியில் 5 ஆண்டுகளாக திமுக அரசு எவ்வித நன்மையும் செய்யவில்லை. இந்த தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இம்முறை மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் நினைக்கின்றனர். திருவள்ளூர் தொகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பு, மண் கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. தொகுதியில் சாலை, குடிநீர், பேருந்து வசதி உள்ளிட்ட எவ்வித நலத்திட்ட பணிகளையும் திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை என்றார். வணக்கம். மணவூர் போன வாட்டி பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லா தெருவுக்கும் சந்து சந்தா போனோம். 3 மணி நேரம் ஆச்சு மணவூர் பிரச்சாரம் முடிக்கிறதுக்கு. இன்னைக்கு 3 நிமிஷம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. 10 மணிக்கு மேல பேச முடியாது. அதனால தயவு செய்து உங்களுக்கு ஒரே கோரிக்கை தான், ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. இந்த பகுதி மக்களுக்கு நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு நன்மை செய்யாத ஆட்சி, மக்களுக்கு திட்டங்களை கொடுக்காத ஆட்சி, ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் விரோத சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இன்னைக்கு பண திமிர்ல பணத்தை கொடுத்து 10 வருஷம் வேலை செய்யாம இருந்துட்டு இப்ப பண திமிர்ல பணம் கொடுத்து மக்களை வாங்க நினைக்கிறார்கள். மக்கள் சக்தி பண சக்தியை விட மிக பெரியது என்பதை இந்த தேர்தலை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாக்களிப்பேர் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி, 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 நன்றி. இல்லையா? ஒன்னு வெற்றி, ஒன்னு தோல்வி. வெற்றி நமக்கு, தோல்வி அவங்களுக்கு. டாக்டர் பாலாஜி சொன்னாதான் விடுவேன்னு சொல்லுவாங்க. டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பு சகோதரர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற நாள். இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு முடிவு கட்டுகின்ற நாள் 23/4/2026 அன்று நாம் அனைவரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடணுமா? ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாதான் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்த விஜி ராஜேந்திரா இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சாருன்றத ஒரு கணம் சிந்திக்கணும், மனசாட்சியோட சிந்திக்கணும். 15 பெட்டிஷன் கொடுத்திருப்போம். தலைவர், கவுன்சிலர் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு திட்டத்தை கொடுக்கல. இந்த கிராமத்துக்கு எதுவுமே செய்யல. அவரு கட்சிக்காரர்களுக்கு ஏதோ கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாருக்கு எதுவும் செய்யலையே. அம்மா, நீங்க எல்லாம் தயவு செய்து சொல்றேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், நான் ஓட்டு வாங்கிடுவேன். 3வது முறை நாங்க எம்எல்ஏன்னு சொல்லி மாட்டாரு. பயங்கரமான கோட்டீஸ்வரன். இன்னைக்கு 1000 கோடிக்கு சொத்து யாரு? விஜி ராஜேந்திரனுக்கு. அதனால நான் பணத்தை கொடுத்து நான் எம்எல்ஏ ஆயிடுன்னு சொல்லி இன்னைக்கு பொய் பிரச்சாரத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆகவே தாய்மார்களே, காசு நீங்க வாங்கிக்க, 1000 ரூபாய் காசு வாங்கிக்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா அனைவரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர் அண்ணன் பாடுபடுவாரு. பி. ரமணா அவர்கள். ரெட்டலையில ஓட்டு போடுங்க. ரெட்டலையில அன்பு சகோதரர்களே, ரெட்டலை நாள் இல்ல.